அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பானவர்களே, தைமூர் என்ற மங்கோலிய மன்னர் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றார். அப்படி ஒரு நாட்டிற்கு செல்கின்ற பொழுது அந்த நாட்டில் அவரை வரவேற்பதற்காக இசை கலைஞர்களை ஒரு இடத்தில் ஒன்று கூட செய்து எல்லோரும் தங்களுடைய இசை திறமைகளை வெளிப்படுத்தி அவரிடத்திலிருந்து பரிசை பெற்று சென்றார்கள். அதில் ஒரு பார்வை இல்லாத ஒரு இசை கலைஞர் தன்னுடைய இசையை வெளிப்படுத்தி சிறப்பாக வெளிப்படுத்தி முடித்த பொழுது தைமூர் அவருக்கு பரிசு கொடுக்கின்ற பொழுது அவரிடத்தில் கேட்டார், உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார். அவர் தௌலத் என்று சொன்னார். தௌலத் என்றால் செல்வம் என்ற அர்த்தம், காசு பணம் என்ற அர்த்தம். தைமூர் கிண்டலாக கேலியாக சொன்னார், தௌலத் குருடாக இருக்கிறதே, செல்வம் குருடாக இருக்கிறதே என்று சொன்னார். உடனடியாக அந்த பார்வை இல்லாத அந்த இசை கலைஞர் சொன்னார், ஆம், உண்மையில் தௌலத் குருடுதான், செல்வம் குருடானதுதான். அதனால்தான் உங்களை போன்ற முடவர்கள் கூட ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் என்று சொன்னார். தைமூர் ஊனமானவர், கால் ஊனமானவர். அதை குறிப்பிட்டு அவர் சொன்னார், அதனால்தான் ஆட்சி அதிகாரம் என்பது உங்களை போன்ற முடவரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார். தைமூர் ஆடிவிட்டார், ஒரு செகண்ட் ஆடிவிட்டார். அப்ப இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம், யாரையும் ஏளனமாக பேசக்கூடாது, உருவ கேலி செய்யக்கூடாது. உண்மையில் தௌலத் சொன்னது போல, அந்த இசை கலைஞர் சொன்னது போல, காசு என்பது அது குருடானது தான். அது யாரிடத்தில் வேண்டுமானாலும் இருக்கும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார்கள், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ கஸ்ஸம அஹ்லாக்கக்கும் கமா கஸ்ஸம பைனக்கும் அர்ஸாக்கக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு மத்தியில் உங்கள் குணங்களை பங்கு வைத்திருக்கின்றான். உங்களுடைய ரிஸ்கை பங்கு வைத்தது போல அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கும் விரும்பாதவர்களுக்கும் செல்வத்தை கொட்டி கொடுத்திருக்கின்றான். ஆனால் தான் விரும்பியவர்களுக்கு மட்டும்தான் ஈமானை கொடுத்திருக்கின்றான் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள். அப்ப அல்லாஹ் யாரை பிரியப்படுகின்றானோ அவர்களுக்கு தான் ஈமானை தருவான். ஆனால் காசு பணம் செல்வத்தை எல்லோருக்கும் கொடுப்பான். எனவே காசு என்பது அது குருடானதுதான், காசுக்கு கண் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஈமானை பரிபூர்ணமாக தருவானாக, பொருளாதாரத்தினுடைய நலவுகளை நமக்கு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.